நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தை பாசிச ஆட்சியாளர்கள் இந்த விழிப்புணர்வை, அந்த சிந்தனையை தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே நம்ம கொண்டு சேர்த்து கொண்டிருக்கோம். இப்படி சொல்லும் போதெல்லாம் நம்ம மனநிலை எப்படி ஆயிடுதுன்னா, வட மாநிலங்களில் உள்ளவர்கள் தான் பெரும் பாதிப்பை சந்திக்கிறாங்க, தென் மாநிலங்களில் உள்ள நம்ம எல்லாம் ரொம்ப சேஃபு, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற அந்த மனநிலையில அந்த அஜாக்கிரதை, அந்த அசால்ட்னஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். வட மாநிலங்களில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்ததோ அந்த நிலை இப்பொழுது தென் மாநிலங்களிலும் எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. கடந்த காலங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றால் கூட வட மாநிலங்களில் நீதியையே பெற முடியாது, அந்த நிலை இருந்தது. எந்த விஷயத்திற்கு போனாலும் சரி, ஒரு பள்ளிவாசலை இடித்து விட்டார்கள், நியாயம் கொடுங்க, பள்ளிவாசல் எங்களுக்குரியது, அதற்கு ஒரு நியாயம் கொடுங்கள் என்று போனால் அநியாயமான தீர்ப்புகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. 450 ஆண்டு காலங்கள் நிர்வாகம் செய்து அத்தனை ஆவணங்களையும் வைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் பாபர் மசூதிக்காக போகின்ற போது 3ஆக பிரித்து கொடுத்த வடமாநில நீதிமன்றங்கள் இருக்கிறது. பல நூறாண்டுகளாக இங்கே பள்ளிவாசல் நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கின்ற போது, இங்கே கிருஷ்ணர் பிறந்திருக்கிறார், இங்கே சிவன் பிறந்திருக்கிறார், இங்கே ராமர் பிறந்திருக்கிறார், அதை ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு உரிய உத்தரவு வேண்டும் என்று கேட்கின்ற போது, நீதிமன்றங்கள் சட்டத்தை பார்க்காமல், இந்தியாவில் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக 1991 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி ஊற வீசிவிட்டு சட்டத்திற்கு கட்டுப்படாமல் தீர்ப்பு வழங்கக்கூடிய நிகழ்வுகள் வட மாநிலங்கள் நிறைய இருக்கிறது. சமீபத்தில் உமர் காலித் என்று சொல்லக்கூடியவர் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஜாமீன் கேட்கிறார். பல நேரங்களில் மாநில அளவில் முயற்சி செய்துவிட்டு உயர் நீதிமன்றங்களில் எல்லாம் கேட்டுவிட்டு ஜாமீன் கிடைக்கவில்லை என்பதற்காக உச்ச நீதிமன்றம் செல்கிறார். உச்ச நீதிமன்றமும் சொல்கிறார்கள், இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்க, ஜாமீனுக்கு அப்ளை பண்ண. 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது சிறைக்கு சென்று. ஏன் சிறைக்கு சென்றார்? ஜனநாயக அடிப்படையிலே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சிஏஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற போது இது கருப்பு சட்டம் என்ற அந்த பிரச்சாரத்தை செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் விசாரிக்கப்படவில்லை, அவர் மீது உள்ள குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. காரணமே இல்லாமல் 5 ஆண்டுகளாக சிறையில் உள்ளவர் கூட இன்று வெளியே ஜாமீனில் வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. வடமாநிலம் நிறைய இருக்கு, பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். இப்போ அதே அப்படி தென் மாநிலங்களுக்கு மாறி வருகிறது. திருப்பரங்குன்றம் என்ற பகுதியில் ஒரு பிரச்சனை நடக்குது. நீங்க அதை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், சட்டத்தை இங்கு பார்ப்பதே கிடையாது. சங்கிகளுடைய மனநிலை என்னவோ அந்த அடிப்படையிலே நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க ஆரம்பித்தது என்று சொன்னால், வெகுஜன இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு புறம்பாக சங்கிகள் எதை நினைக்கிறார்களோ, இந்த நாட்டிலே கலவரம் வர வேண்டும், மத கலவரம் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இடக்கூடிய அந்த திட்டங்களுக்கு நீதிமன்றங்கள் பலியாகி. திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா இருக்கு. தர்காவில் ஆடு கோழியை பலியிடக்கூடிய அந்த நிலை என்பது பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் போய் அதற்கு தடை கட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்ப நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்கிறது. இல்லை, நாங்கள் இவ்வளவு நாளாக நாங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இவ்வளவு நாள் எங்களுடைய வழிபாட்டில் உள்ளது, நாங்கள் ஆடு கோழி அறுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் கேட்டால் நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், ஒரு நீதிபதி அது சரின்றாரு, சரி நீங்க பலி கொடுங்க, இன்னொரு நீதிபதி சொல்றாரு அது நீங்க பலி எடுக்கக்கூடாது. இப்படி சொன்ன உடனே அது தீர்ப்புக்காக மேல்முறையீட்டுக்கு போகும்போது 3வது நீதிபதி பலியிடக்கூடாதுன்னு தடை கொடுக்குறாரு. அப்ப இவ்வளவு நாள் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த வழிபாடு, இவ்வளவு நாள் நீங்க வழிபாடு செய்திருந்தால் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, அங்க போய் ஒரு ஆர்டர் வாங்குங்கன்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்திற்கு நம்ம போய் ஆர்டர் வாங்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பக்கூடியதை பார்க்கணும். இவ்வளவு நாள் இருந்த வழிபாட்டு தலத்தை மாத்துறாங்க. அதே RSS உடைய சங் பரிவாரர்களுடைய சங்கிகளுடைய சிந்தனையை எப்படி நீதிமன்றம் பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், உச்சி பிள்ளையார் கோயில்ல பல நூறாண்டுகளாக தீபம் ஏற்றி வரக்கூடியது எல்லா இந்து மக்கள்கிட்டையும் உள்ள ஒரு பழக்கம். அதற்கு மாற்றமாக சங்கிகள் கேட்குறாங்க, நாங்கள் தர்கா பக்கத்தில் போய் தீபம் ஏற்றினா எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இல்லைங்க, அங்கே தர்கா பக்கத்தில் அந்த தீபம் ஏற்றத்துக்கு எந்த இடமும் இல்லை, அங்கே ஒரு எல்லைக்கல் இருக்குல்ல, அதுதான் தீபத்தூண், அங்கே கொடுங்கன்னு சொல்லி அப்படியே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு அதற்கு அனுமதியும் வழங்கப்படுகிறது. தமிழக அரசு எதிர்க்கிறது. இது ஒரு மத மோதலை ஏற்படுத்தும். ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ள இன்னொரு நம்பிக்கை உள்ளவர்கள் போய் ஒரு வழிபாட்டை செய்தார்கள் என்று சொன்னால் அது நாளைக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அரசு எதிர்க்கிறது, அதிகாரிகள் எதிர்க்கிறார்கள், மாவட்ட ஆட்சியர் எதிர்க்கிறார், காவல்துறையினர் எதிர்க்கிறார்கள், மத மோதல் வரும் என்று சொல்லி ஊர் மக்கள் எதிர்க்கிறார்கள், அங்க உள்ள முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள், அங்க உள்ள இந்துக்கள் எதிர்க்கிறார்கள். யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை, சங்கிகள் சொன்ன அடிப்படையில் அங்கே போய் தீபம் ஏற்றுங்கள் என்று தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள். இல்லை, தர்கால ஆடு கோழி பலியிட்டதுக்கு இவ்வளவு நாள் வழக்கு இருக்குது, வழக்கு இருந்தாலும் பரவாயில்ல தடை பண்ணிய, இது வழக்கத்திலே இல்லை ஏத்துன்னு சொல்றேன்னா அது அப்படித்தான் என்று நீதிமன்றங்கள் தீர்ப்பு எழுதுகிறது என்று சொன்னால், அநியாய தீர்ப்பை நோக்கி செல்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் இன்னும் விழிப்புணர்வு பெறாமல் இருக்கணுமா?
ஒரு சட்டக்கல்வியுடைய முக்கியம் என்ன, சட்டப்படிப்புடைய முக்கியம் என்ன என்ற இந்த சமுதாயத்துக்கு சொல்லி 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 அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்பதான் சட்டக்கல்வி படிக்க ஆரம்பிக்கும். பெரியார் ஆரம்பத்தில் சொன்னார், அடித்தட்டு மக்களாக இருந்தவர்களை நசுக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இந்த சட்டக்கல்வி படித்து உயர் நிலையில இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்கள் எல்லாம் படிச்சு சட்ட படிப்பை படிக்கணும்னு உள்ள வரும்போது நீதிபதிகளாக அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்று. அந்த நிலையில இன்று நீதிமன்றங்கள் எல்லாம் இன்று சங்கிகளுடைய தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் கூட நாம் அது குறித்து விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்டங்களை நாம் யோசிக்கின்ற போது வட மாநிலங்களில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை நோக்கி தென் மாநிலங்களும் சென்று விடுமோ என்ற அந்த அச்சம் இருக்கின்ற போது இந்த சமூகம் படிக்க வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும், சட்டக்கல்வியை குறிப்பாக படிக்க வேண்டும், அரசு அதிகார வர்க்கத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனையை இஸ்லாமிய சமுதாயம் பெற வேண்டும் என்பதை சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.